பாலமேடு ஜல்லிக்கட்டு கோலாகலமாக நடந்து முடிந்த நிலையில் முதல் 3 இடங்கள் பிடித்த வீரர்கள் தந்தி டிவிக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். ஊர்ல எல்லாம் மாடு பிடிப்பாங்க, அதை பார்த்து எனக்கு ஆர்வம் வந்துச்சு. சப்போர்ட் பண்ணுவாங்க. எங்க ஊரு கிராமத்துல எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எனக்கு எல்லாம். வண்டி வாங்கி செயின், இந்த மாதிரி சின்ன பரிசு, பேடு, இந்த மாதிரி நிறைய வாங்கியிருக்கேன். இதே முதல் தடவை ஃபர்ஸ்ட் கார் வாங்கியிருக்கேன். எனக்கு ஓட்ட வண்டி கூட இல்ல, இப்ப கார் வாங்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. விரதம்லாம் இல்லை, நான் நல்லா சாப்பிடுவேன், நல்லா ஒர்க் அவுட் பண்ணுவேன். அரசுக்கு ஒரு 10,000 ரூபாய் வேலை கொடுத்தாலும் போதும், எங்களுக்கு அரசாங்க வேலைன்னு ஒன்று கொடுத்தா போதும். நான் வண்டி ஓட்டுறேன். நியாயமா நடந்துச்சு, கமிட்டி லாபம் சப்போர்ட் எனக்கு நியாயமா நடந்துச்சு. நான் இன்னொன்று நீங்களே பார்த்துருப்பீங்க, ஏன்னா நீங்கள் போய் சொல்ல மாட்டீங்க, உங்கள் வீடியோவில் எடுத்திருப்பீங்க. நான் மாடு பிடிச்சிட்டு வர்றதா அந்த பையன் இடையில இருந்து வந்து பிடிச்சான். அதை அவங்க பார்த்து கொடுத்துருக்கலாம். குழுக்கள் முறையை நிப்பாட்டிட்டு நீ தாண்டா தப்பு பண்ண, ஏன்னா தப்பை சொல்லி காமிக்கிறதுல தப்பு இல்லைல்ல, சொல்லி உனக்கு நீ பண்ண தப்புக்கு இதான் அப்படின்னு சொல்லி பண்ணியிருந்தா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். எனக்கு ஏத்துக்கிறேன். போட்டி ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சுண்ணே. கடைசி பார்த்துருப்பீங்க, ரொம்ப விறுவிறுப்பா இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். ஆமாண்ணே, காலில் அடிபட்டது. ஆமாம், அதை பொறுப்பெடுக்காம இந்த வட்டம் ஃபர்ஸ்ட் வாங்கன்ற ஒரு குறிக்கோளோட இருந்தான். முடியல. இந்த வெற்றி வந்து என் நண்பர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். இந்த மஞ்சம்பட்டி இது துளசிதரனுக்கு ரொம்ப, ஏன்னா அந்த பையன் 9 மாடு பிடிச்சிருக்காப்புல, அந்த பையனோட தோல்வியை கூட பின்னோக்கிட்டு என்னைய முன்னோக்கினாரு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணாப்புல. ரொம்ப சந்தோஷம். கட்டப்பா 2 நினைவுக்குழு ஆரம் ரஞ்சித் நினைவாக மாடு பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ பயிலுகள்லாம் இன்னைக்கு வந்து ஆனால் இன்னைக்கு வந்து 11 காலை பிடிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி 25 ஊரில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்கேன். என்னென்ன பரிசு ஆனால் பைக் ஒரு 5 பைக் வாங்கியிருக்கேன். ஃப்ளாட் 5 சென்ட் ஃப்ளாட் வாங்கியிருக்கேன் கள்ளக்குடியில். திருப்பூரில் 2 பவுன் செயின் போட்டாங்கண்ணே, 2ஆம் ப்ரைஸ்ன்னு நிறைய வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நீங்கள் விரதம் மாதிரி இருந்து ஏதோ பயிற்சிகள் எடுப்பீங்களா? அப்படி இல்லைண்ணே. இப்போல்லாம் நீ என்ன படிச்சிருக்கீங்க? நான் வந்து சென்னை சென்ட் ஜோசப்பில் 5வது வருஷம் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கேன், MBA. இப்போ வந்து MBA படிச்சுட்டு இந்த இதுக்கு வரீங்களா? வீட்டில் என்ன சொல்கிறாங்க? வீட்டில் ஒன்று சொல்ல முடியும். வீட்டில் வந்து பார்க்க தானே இன்னைக்கு வந்திருக்காங்க, பார்க்க. அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அடிப்படாமல் பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி. அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை? நான் அரசுக்கிட்ட என்ன கோரிக்கை, பைக்கு கார்னு கொடுக்கறதுக்கு ஒரு கவர்மெண்ட் அளவுன்னு ஒன்று கொடுத்துருந்தா இது 6 மாதம் 1 வருஷத்தில் உடஞ்சிரும். எப்படியும் என்ன இருக்குது, நிறைய வண்டி உடஞ்சிரும். ஒரு கவர்மெண்ட் அளவு கொடுத்தா இந்த பாலமேடு அவனியாபுரம் நல்ல வெடிக்கல அந்த மாதிரி போட்டு ஒரு 3 தவறுகளை தேர்ந்தெடுத்து கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ இந்த வாங்க போகிற நீங்கள் பரிசுகளை என்ன பண்ணுறீங்க? ஆனால் இன்னைக்கு ஃபைல் வச்சு ஓட்டுவாங்க பைக். இப்போ நீங்கள் வந்து அடுத்த வாரமாக வந்து புதுசாக பிடிக்க வராங்களா, அவங்களுக்கு என்ன சொல்ல ஆசை? தம்பிங்களாம் புதுசாக பிடிச்சிருக்கேன், தமிழ் நல்லா பிடிப்பான். அடிப்படாமல் பத்திரமா பிடிச்சிக்கணும். என் பேர் கேட்டே மாட்டின்னு சொல்லுவாங்க. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.